தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை முழுவதுமாக மூட முதலமைச்சர் விஜய்க்கு சரியான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக பறை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் படையேறிகள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். உலகளவில் எங்கேயுமே கல்லுக்கு தடை இல்லை. எங்கேயும் பனையேறிகளை குற்றவாளிகளாக ஆக்கக்கூடிய ஒரு சூழல் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான், குறிப்பாக இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் கல்லுக்கு தடை இல்லாத போது தமிழ்நாட்டில் மட்டும் இங்கே கல்லுக்கு தடை போட்டு பனையேறிகளை ஒரு குற்றவாளிகளை போல ஒரு குற்ற பரம்பரையாக மாற்றி வச்சிருக்குது கடந்த கால அரசுகள். கேரளாவில் கல்லுக்கு தடை கிடையாது. மாறாக அங்கே கல் இறக்கிறதுக்கு அரசாங்கமே பட்டய படிப்பு பயிற்சி கொடுத்து ஊக்கத்தொகையும் கொடுத்து ஒரு பயிற்சியை கொடுக்குது. அப்படிப்பட்ட சூழலில் இங்கே தொடர்ச்சியாக கல்லுக்கு தடை இருக்கிறது. இது பனையேறிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எதிரான ஒரு சூழலாக தான் நாங்கள் பார்க்குறோம். விஜய் அவர்கள் தொடர்ந்து அவர் கட்சி துவக்கத்திலேருந்து மதுவுக்கு எதிராக பூரண மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்ற திட்டங்களை அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு. அதற்கு அதை நாங்கள் வரவேற்கிறோம். கல் என்பது மதுவும் அல்ல, மதுவுக்கு மாற்றும் அல்ல, அது போதைப் பொருளும் அல்ல. அது முழுக்க முழுக்க ஒரு சமச்சீர் உணவு. அந்த உணவு மக்களுக்கு தேவையானது. அந்த உணவுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து போராட்டி இருக்கிறோம். இந்திய அரசுக்கு கீழே இயங்குகிற NIN என்கின்ற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் கல்லை முறையை ஆய்வு செய்து கல்லை உணவு பட்டியலில் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு குறியீட்டெண்ணு கொடுத்துருக்காங்க. K001 என்ற அந்த குறியீட்டையும் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்திய அரசு உணவு பட்டியலில் வச்சுருக்கிற பனையேறிகளை கல் இறக்குபவர்களை அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக வைத்திருக்கிற இந்திய அரசு வைத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் FSSAI சான்றிதழ் கல்லுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அது ஒரு பானம், ஒரு குடிக்கக்கூடிய ஒரு பானம் என்று அங்கீகரிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட எல்லா ஆதாரமும் இருந்தும் தமிழக அரசு மதுவிலக்கு சட்டத்தை வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டு அந்த மதுவிலக்கு சட்டத்தில் கல்லை சேர்த்து கல்லையும் ஒரு மது போன்ற ஒரு பொருளாக இங்கே தீர்மானித்து அதை சித்தரித்து கல்லுக்கும் சேர்த்து தடை பண்ணியிருக்காங்க. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசு அமைஞ்சிருக்கிற இந்த அரசு தமிழர் நலன், தமிழர் உரிமை சார்ந்த, மண்வளம் சார்ந்த அரசியலை இவங்க செய்வாங்க. தமிழர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுப்பாங்க. குறிப்பாக பனையேறிகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு இந்த அரசு கொடுக்கும் என்றதை நாங்கள் நம்புகிறோம்.